நல்லா சூடாகட்டுங்க. இப்போ வந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து பூண்டை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவில் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதங்கட்டும். சால்ட் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சீக்கிரம் தக்காளி மசிஞ்சிரும். பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு அரைச்சி காமிக்கிறேங்க. ஆற வச்சு வச்சிங்க. இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அந்த சட்னி நல்லா இருக்காதுங்க. இப்போ அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதே கடையில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிட்டோம். நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. அடுத்து வந்து நம்ம வந்து அரைச்ச சட்னியை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு சட்னி ரெடிங்க. தோசை இட்லி சூப்பராக இருக்குங்க. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு தோசை இட்லி இது மாதிரி கொடுத்து விட்டு அனுப்பிச்சிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான பூண்டு சட்னி ரெடி. பூண்டு சட்னி ரெடிங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பூண்டு சட்னி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாய்வு தொல்லலாம் நீங்கும். இதை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா பால் வந்து நல்லா சுரக்கும். தோசை இட்லியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி.